நம்ம அருள்ஜி சேனல் அக்ரியில் உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம சாவித்திரி நெல்லை நெல் நாற்று விட்டதுலேருந்து இப்போ அறுவடை வரைக்குமே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இப்போ கடைசியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெல் அறுத்ததுக்கப்புறம் அந்த தாள்லாம் வயல்லே ஒரு 2-3 நாளைக்கு கிடக்கணுங்க. நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சால் தான் அந்த ஈரப்பதம்லாம் உலர்ந்தால் தான் அந்த வைக்க கட்டுறதுக்கு மிஷினுக்கும் நல்லாயிருக்கும். அதை மாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வைக்க கட்டுறது ஈரத்தோடையே கட்டிட்டிங்கன்னா சீக்கிரம் வீணாக போயிடும். குழஞ்சி சோத்தை நம்மளால் சாப்பிட முடியுமா? அது போலங்க இந்த நெல்லை வைக்கோல பார்த்தோம்னா, அந்த வைக்கோலில் ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா அவிஞ்சு போய் ஒரு மாதிரி நாறி போகும். அது மாடு சரியாக சாப்பிடாது. அதுக்கு தான் என்ன பண்ணால் காய வைப்பாங்க. சில இதில் கிண்டி விட்டு காய வைப்பாங்க. இல்லை வெயில் அடித்து நல்லா ஒரு 2 நாளைக்கு வெயில் அடித்தா போதும். அதுக்கப்புறம் இது போல் டிராக்டர் பார்த்திங்களா, இந்த டிராக்டர் எடுத்துகிட்டு நம்ம நாற்று அந்த வைக்க கட்ட வேண்டியது தான். அப்படி வைக்க கட்டுறப்போ பார்த்தோம்னா, அதில் வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வெள்ளையா ஒரு அது நூல்கண்டுங்க. நூல்கண்டு மூலியமா தான் அந்த வைக்கோலே கட்டப்படுது. அந்த இது அழகாக கட்டும் பாருங்க. கட்ட 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 அந்த வைக்கோல்ல அந்த நூல்கண்டும் சுற்றி 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 அந்த வைக்கோல் கட்டி கரெக்டாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஆனோடனே ஒரு உருண்டையாக வெளியில் தள்ளிடுங்க பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டால் அது வெளியில் ஒரு கத்தையாக விழுந்துடும். அது ஒரு 30 சென்ட்டுக்கு ஒரு 20லேருந்து 25 கத்தை கிடைக்குங்க. இந்த ஒரு கத்தையை ரூ. 100லேருந்து ரூ. 110 வரைக்கும் விற்கிறாங்க. ஏன்னா வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவர் ஓட்டுறவங்களுக்கு ஒரு ரூ. 40ங்க ஒரு கத்தைக்கு. மற்றது தாங்க வயல்காரங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.